ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, ஸ்டாக் வாங்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இது வந்து நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து பண்ணுறாங்க, டெலிகிராமில் வர டிப்ஸை பார்த்து ஸ்டாக் வாங்குறாங்க. சில பேர் தான் லாபம் பார்க்குறாங்க, ஆனால் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. அதனால இன்னைக்கு ஸ்டாக்ஸ் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது, எதுல ரிஸ்க் அதிகம், எதுல வந்து லாங் டைம் வெல்த்தை உருவாக்க முடியும், மிடில் கிளாஸ்க்கு எது சேஃபு, இதுல இருக்கிற ரியல் சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக டீப்பாக பார்ப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் அந்த மாதிரி கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து பப்ளிக் பீப்புளுக்கு வந்து ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க கம்பெனி ஷேர் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனரா அந்த கம்பெனிக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்மால் பார்ட்டை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுதான் ஸ்டாக் அப்படின்னு மீன். எக்ஸாம்பிள், ஒரு பீஸா ஷாப் இருக்கு. அந்த பீஸா ஷாப்ல நம்ம வந்து ஒரு 100 பீஸ் வந்து ஓனர்ஷிப்பை வந்து அவங்க டிவைட் பண்றாங்க. நம்ம 10 வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அந்த 10% ஆஃப் ஓனர் ஃபார் தட் பீஸா ஷாப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒர்க் ஆகுது. இதுல ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷேர் ப்ரைஸ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போச்சுன்னா ஸோ நமக்கு வந்து 200 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் அதுல. அதே போல டிவிடெண்ட், அதாவது ஒவ்வொரு இயரும் அந்த கம்பெனி வந்து வந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அசல் கிடையாது, வந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க டிவைட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து டிவிடெண்ட். ஸோ இந்த ரெண்டு மூலியமா நம்ம வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸ்டாக் வாங்குறது மூலியமா. நிறைய பீப்புள் வந்து ஸ்டாக் வாங்குறது தான் விருப்பப்படுவாங்க. அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல கம்பெனியை அவங்க செலக்ட் பண்ணி ஏர்லி ஸ்டேஜில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல வெல்த் ஆகிறப்ப, டெவலப் ஆகுறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ இது சில டைம் வந்து சில லட்சங்களில் வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து கோடிக்கு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ரியாலிட்டி அப்படி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாக்கு நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து பேக்கில் போய் ஜீரோவுக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. ஸோ நிறைய புரோக்கர்ஸ் வந்து ரேட்டை ஏற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேமும் இருக்கும் அதில். ஸோ ஃப்ராடும் இருக்கும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஸ்டாக் வாங்குறதுல நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அப்புறம் பேனிக்கில் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. அதாவது வாங்கிடுவாங்க, நல்லா போகுதுன்னு ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஷ்யன் பீரியட்லையோ இல்லை ஒரு மார்க்கெட்டு வந்து கீழே விழுகிறப்போ ரொம்ப பயத்தில் அவங்க வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக எனக்கு வந்து இது லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கம்மியாக சேல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பெரிய ரீசன் அப்படின்னா ஃபியர். எமோஷ்னலாக அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுவாங்க. ரொம்ப பேராசை எப்பயுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக அதில் ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுற விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மணியை மட்டும்தான் போடுவோம். ஆனால் நம்ம எந்த ஒரு ஸ்டாக் அனாலிசிஸு மற்ற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். அங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அதாவது 1000 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது 10 லட்ச ரூபாய் ஆகிடும். அந்த 10 லட்ச ரூபாயை அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் எடுத்து ப்ராப்பரான ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, செக்டார்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக அவங்க அதாவது உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒன்று வந்து கீழே விழுந்தாலும் மற்ற மற்ற எல்லாமே வந்து நம்ம தாங்கி பிடிக்கும். ஸோ அது வந்து கம்பெனி ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நமக்கு நாலேஜ் தேவையில்லை, ப்ரொஃபஷனல் டீம் வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. சிப் அப்படின்னு இருக்கு. சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட் 1000 5000 10,000 நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்ரி மந்த் இஎம்ஐ மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம்.
ஸோ மார்க்கெட் வந்து அப்பில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சிப்பு வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ வந்து காம்பவுண்டிங் மேஜிக்னு இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டிங் மேஜிக் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும். அது தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறதுக்கும் எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் லோவில் இருந்தாலும் ஹையில் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அதாவது நீங்க வந்து காம்பவுண்டிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் வர்றது தான் காம்பவுண்டிங். அதாவது இனிஷியலா வந்து ஒரு அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு லெவலுக்கு மேல அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுல வர இன்ட்ரெஸ்ட்டும் அசலோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்படி இன்வெஸ்ட் அந்த காம்பவுண்டிங் ஆட் ஆகுறப்ப உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ஹியூஜ் வெல்த் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கார்பஸா கிரியேட் ஆகாது. அதாவது நீங்க ஒரு 20 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 1 crore ப்ளஸ்க்கு மேலே அது வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு காம்பவுண்டிங் மேஜிக் இருக்குது. இதை பற்றி நம்ம பெரிய டீட்டெயிலாகவே பேசலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம போடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னால் ஒரு 5 மந்த் எவ்ரி மந்த் நீங்கள் சிப்பில் போடுறீங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 12% ரிட்டர்ன் ஒரு கொடுத்ததுன்னா அது வந்து பெரிய வந்து ஒரு கேபிட்டலாக உங்களுக்கு மாறும். ஸோ அந்த கேபிட்டலை எடுத்து நீங்கள் மற்ற எஸ்டபிள்யூபி அதாவது மந்த்லி உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரியான ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரி மாதிரியே உங்களுக்கு வரும். ஸோ இந்த சிப்பு எஸ்டபிள்யூபி இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வர வீடியோஸை பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் தாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டாக்ஸில் அதிகம், மியூச்சுவல் ஃபண்டில் கம்மி தாங்க. ஏன்னா ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டீம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பொட்டென்ஷியல்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நிறையா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் எப்பயுமே ஆவரேஜ் குட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுதான் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். நாலேஜ் வந்து கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய தேவை. மியூச்சுவல் ஃபண்டுக்கு கண்டிப்பாக தேவையில்லைங்க. நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும், ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டீம் ஹேண்டில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. டைம் வந்து உங்களுக்கு நீடட் வந்து எப்பயுமே ஸ்டாக்ஸ்க்கு ரொம்ப ஹையுங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு லோ தான். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராப்பராக வந்து நாலேஜ் கேதர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் டைமே தேவையில்லைங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டாக்ஸில் ஹையாக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ட்ரெஸ் கிடையாதுங்க. அதே போல் லாங் டேர்ம் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபிகேஷன் நிறையா இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு தான் இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸ்டாக்ஸில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் போடுற ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஆனால் அப்படி வந்து எல்லா ஸ்டாக்ஸும் இருக்காது. நமக்கும் தெரியாது எந்த ஸ்டாக்ஸ் ஃபியூச்சரில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் நம்பி போடலாம். ஏன்னா அதில் மல்டிபிள் ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் ஸ்டாக்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் பாண்டு இந்த மாதிரி கோல்டு எல்லாத்துலேயுமே அவங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எமோஷனல் ப்ரெஷர் வந்து ஸ்டாக்ஸில் ரொம்ப ஹையாக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லைங்க. பிகினர்ஸ்க்கு வந்து எது ரொம்ப கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸ்டாக்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் பிக்கஸ்ட் டேஞ்சர் வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குங்க, பை நவ், அப்பர் சர்க்கியூட்டு, மல்டி பேக்கர் அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் நம்பாதீங்க. ரியாலிட்டி வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஹை ப்ரைஸில் வாங்குவாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆனதும் ஃபியரில் செல் பண்ணுவாங்க. இதுதாங்க நடக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்பயுமே சேஃபர் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் டிசிப்ளின் இன்வெஸ்டிங்காக இருக்கும் அதில் மியூச்சுவல் ஃபண்டில். மியூச்சுவல் ஃபண்டில் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்னா ஸ்லோ க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஃபீல் வந்து ஸ்லோ க்ரோத் ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக் மாதிரி ஃபாஸ்ட்டாக மணி வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வராதுங்க. ஆனால் ஸ்லோ க்ரோத்து ஸ்டெடி க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி பேஷன்ஸ் வேணுங்க.
பேஷன்ஸ் இல்லைன்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சிப்லலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மைண்ட் செட் வேணும். நீங்கள் இந்த இயர் போட்டு நெக்ஸ்ட் இயர் ஏர்ன் பண்ணணும்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கான சான்சஸ் இல்லைங்க. ஸோ ரியல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணி குயிக்காக நம்மளுக்கு மணி வேணுங்கிற ஆசை இருக்கும். அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேராசை இருக்கும். சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். ஒருத்தன் 1,00,000 ரூபா போடுறான் அப்படின்னா இனிஷியல் ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடும். அப்புறம் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ். இது தாங்க வந்து ரியாலிட்டி ஸ்டோரி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரியல் ஸ்டோரி. மேக்ஸிமம் 90% இப்படி தாங்க இருக்கும். ஸோ எப்படி வெல்த்தை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னா, ஸ்லோவாக தாங்க வெல்த் கிரியேட் ஆகும். டிசிப்ளினாக வந்து ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓவர் நைட்டில் ஒபாமாவால் ஆக முடியாதுங்க. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 70% நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க சிப்பில். 20% வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்குங்க. 10% வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். லேர்னிங்காக ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணலாங்க. 10% உங்கள்கிட்ட 10 லேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக 7 லேக் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. 20 லேக் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் 2 லேக்ஸ் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குங்க. 1 லேக்கை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாங்க. நிறையா புதுசாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாங்க. நோ ப்ராப்ளம். ஸோ யார் என்ன பண்ணலாம், யார் என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம், யார் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் வாங்குங்க. பொறுமையாக காத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து சரியான டைமில் வாங்கணும். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அப்புறம் லாங் டேர்ம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கணும். இவங்கெல்லாம் ஸ்டாக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க. சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் யார் போடலாம் அப்படின்னா, நீங்கள் சேலரி பீப்புளாக இருக்கீங்கன்னா ஓகே. அதே மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, என்னால் அந்த ஸ்டாக்ஸு இதை பற்றிலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அதே போல் பிகினர்ஸும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம். ஃபேமிலி வந்து பிளானிங்லாம் பண்ணுறவங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது குழந்தைங்களுக்காக, பேரண்ட்ஸ்க்காக, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக எல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டை தான் நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது போல் ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ரிச் பீப்புள் மைண்டு சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அவங்க வந்து ஒரே ஒரு இதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்ஸ்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டுனா கோல்டு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கம்பைன் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸில் கொஞ்சம் போடுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, ரியல் எஸ்டேட் வாங்குவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க ரியல் வெல்த் பில்டிங். இவங்க தான் ஃபியூச்சரில் ரிச் ஆகிறதுக்கான தகுதியான பீப்புள்ஸ். ஸோ ஜென்ரலாகவே அவர் இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா மணியும் கொண்டு போய் ஒன் ஸ்டாக்ல போட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரியாலிட்டி அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டுக்கு வர்றது மணி ஃப்ரீடம்காக தான். ஆனால் நாலேஜ் இல்லாமல் வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகம். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு சேஃபரு. நாலேஜ் ப்ளஸ் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பவர்ஃபுல்லு. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொன்னால் போத் ரெண்டுமே பண்ணுங்க. அதாங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை பெட்டரா இல்லை மியூச்சுவல் ஃபண்டு பெட்டரா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனிவே, நான் வந்து இந்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சொல்லியிருக்கேங்க. எனக்கு நான் சொல்லாது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் மோர் டீப்பாக இன்னும் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.